ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து சொன்ன பித்தலாட்டத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, ஏன் ரோஹிணி, அங்கிளோட பணத்தில் வந்துட்டு 3 பசங்களுக்கு தானே உரிமை இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி மனோஜ் மட்டும் இந்த பணத்தை யூஸ் பண்ணலாம்? நானும் சரி, ரவியும் சரி, அதே மாதிரி முத்துவும் மீனா 4 பேருமே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பணம் திரும்ப கிடைச்சதை வந்து நீங்க அங்கிள் கிடையாது சொல்லியிருக்கணும். இல்ல ஒரே ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டு இவ்வளவு சீட்டிங் பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. விஜயா கோவ தலைக்கேறி, ஏ ரோஹிணி, என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பா தான் பணத்தை அனுப்புனாருன்னு சொல்லி எங்கிட்டே போய் சொல்லி ஏமாத்தி இருப்ப? என் வீட்டுக்கார கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வந்து உன் அப்பா கொடுத்ததா சொல்லிட்டு எங்கிட்ட எத்தனை எல்லாம் நாடகம் ஆடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ், இவதான் வந்துட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அதை கேட்ட முத்து, ஏற்கனவே அவன் திருட, 10க்கு இப்ப அவன் கூட சேர்ந்த ஆள் வேற, அப்படி அவன் அப்படிதானே செய்வான். முத்து இப்படி சொல்லவோ ரோஹிணி பார்த்தீங்கன்னா முத்துவை முறைக்கிறாங்க. அப்ப அண்ணாமலை, டேய் முத்து பேசாம இருடா அப்படிங்கவோ, பின் என்னப்பா காசை எடுத்து ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு என்னமோ இவங்க அப்பா மலேசியால இருந்து பணத்தை அனுப்புனதா சொல்லி என்னமெல்லாம் நாடகம் ஆடுனாங்க. அப்ப விஜயா இருந்துட்டு, ஆமா ரோஹிணி, நீ எங்கிட்ட என்னெல்லாம் சொன்ன, என்னமோ உங்க அப்பா வந்து 15 லட்சம் இப்ப அனுப்புனாரு அப்புறம் அனுப்புனாருன்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் நீ கலர் கலரா ரீல் விட்ட, உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடின பாவத்துக்கு இப்ப நீ என் தலையிலே மிளகாய் இறச்சிட்டியல. எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியல. உண்மை சொல்லு, உங்க அப்பா வந்துட்டு மலேசியால தான் இருக்காரா? 3000 கோடிக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லாத, என்னவே போய் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்ட முத்து, இதைத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அந்த பார்லரோட அப்பாவெல்லாம் வந்துட்டு மலேசியாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதுதான் நம்ம கிட்ட வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கு. உடனே ரோஹிணி இருந்துட்டீங்க, பாருங்க முத்து, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், பின்ன கல்யாணமா இத்தனை நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் உங்க அப்பா யாராவது இங்க வந்து எட்டி பார்த்திருக்காங்களா? அதை கேட்ட ரோஹிணி, இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசாதீங்கன்னு முத்துவ சத்தம் போடவும், அப்ப விஜயா, அவனை எதுக்கு சத்தம் போடுற, கல்யாணமா இத்தனை நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து யாராவது வந்து எட்டி பார்த்திருக்காங்களா? இல்லான்ட்டு எங்க அப்பா தான் ஜெயில இருக்காரு, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத, இப்பதான் நான் ஜெயில இருக்காரு, இதுக்கு முன்னாடி என்ன வந்து உன்னை பாத்துட்டாரா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன்னை எப்ப எதை கேட்டாலும் வந்துட்டு உங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு சொல்லி இதே கதையே சொல்லிட்டு இருக்க. முத்து சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு தான் அவர் ஜெயில இருப்பாரு? அன்னைக்கு அப்படிதான் மலேசியாவுக்கு டிக்கெட் போடுன்னு சொன்னமே, நீ அந்த பதற எனக்கு என்னமோ உங்க அப்பா விஷயத்துல நீ நிறைய ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கேன்னு தோணுது, உம்மால எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப முதல்ல நீ மலேசியா டிக்கெட் போடு, இப்ப போய் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லன்ட்டு இப்பெல்லாம் போக முடியாது, அப்ப உங்க மாமா இங்கதான் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கவும், இங்க ரோஹிணி பார்த்து, நான் ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. அப்ப விஜய் இருந்துட்டு, இங்க பாரு, அவரும் வந்துட்டு மலேசியால இருக்காரு, சிங்கப்பூர்ல இருக்காரு, ஊட்டி இருக்காரு, எதையாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத, இப்ப அவருக்கு நீ ஃபோன் பண்ணி வர சொல்ற, ஏன்னா போனை படி எங்கிட்ட கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு இங்க ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது.